வணக்கம் நண்பர்களே. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் 6 ஆண்டுகளில் 90 லட்சம் பேர் வேலை இழப்பு. அதுக்கு கொரோனாவும் ஒரு முக்கிய காரணம். இந்த 2020ஆம் ஆண்டில் மீதி ஆண்டுகளில் என்னென்ன காரணம்னு வாங்க பார்க்கலாம். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் கடந்த 6 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு மிக மோசமான அளவில் சரிந்துள்ளது. 2011 டு 2012 முதல் 2017 டு 2018 வரையிலான 6 ஆண்டுகளில் மட்டும் 90 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011-12ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் மொத்தமாக 47 கோடியே 4 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்று இருந்தனர். அந்த எண்ணிக்கை 2017-18 ஆண்டில் 46 கோடியே 5 லட்சமாக குறைந்துள்ளது. இந்திய வரலாற்றில் இந்த அளவிலான வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என்று அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 6 ஆண்டு காலகட்டத்தில் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 26 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். 2004-2005ஆம் ஆண்டில் 45 கோடியே 9 லட்சம் நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்று இருந்தனர். அந்த எண்ணிக்கை 2011-12ஆம் ஆண்டில் 47 கோடியே 4 லட்சம் உயர்ந்தது. இந்நிலையில் 2017-18இல் 46 கோடியே 5 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. இந்த கால இடைவெளியில் வேளாண் தொடர்புடைய துறையில் வேலைவாய்ப்பு 49% 44%ஆகவும், உற்பத்தி துறையில் 12.6% 12.1%ஆகவும் குறைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் உற்பத்தி துறையில் 35 லட்சம் அளவில் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கட்டுமானத் துறையிலும் வேலைவாய்ப்பு கணிசமான அளவில் குறைந்துள்ளது. 2004-5 முதல் 2011-12 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு 40 லட்சம் வேலைவாய்ப்புகள் கட்டுமானத் துறையில் உருவாக்கப்பட்டன. ஆனால் 2011-12 முதல் 2017-18 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு 6 லட்சம் அளவிலேயே அந்த துறையில் வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு குறைவது மிக ஆபத்தானது. அது நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமான அளவில் பாதிக்கும் என்று அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உற்பத்தி துறையின் வளர்ச்சி மிக அவசியமானது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த, ஏழ்மையை குறைக்க உற்பத்தி மற்றும் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவது அவசியம். தவிர இத்துறைகளின் மூலமே நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க முடியும் என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கால இடைவெளியில் சேவைத்துறையில் மட்டும் ஓரளவில் வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது. ஆண்டுக்கு 30 லட்சம் வேலைவாய்ப்பு சேவைத்துறையில் உருவாகியுள்ளது. ஆனால் ஊதிய அளவிலும் பணிச்சூழல் அடிப்படையிலும் அவற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரணும்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை அமுத்துங்க. நன்றி.